உச்சநீதிமன்றம் அதை உடனே எடுத்து விசாரணைக்குன்னு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஈடிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சாட்சிகள்லாம் பெரிய லெவலில் அவங்களால வந்து கொண்டாந்து காட்ட முடியாது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வேறு யாராவது ஜாமீன் விஷயத்தில் அந்த நிபந்தனைகளை மீறி இருந்தால் அந்த இதை ஆதாரம் கொடுக்க முடியாது. இல்லை இது வரைக்கும் ஈடி வழக்கில் ஜாமீன் வாங்கின யாருமே அதிகார பதவியில் இல்லைன்னு சொன்னால் கூட ஈடியால் எந்த பதில் சொல்ல முடியாது. அதனால் இது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான வழக்குன்னு வச்சிங்களேன். உச்சநீதிமன்றம் மனது வைத்தால் ஒருவேளை நடைமுறை சாத்தியம் இருந்தால் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம மே 25 மீண்டும் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். உச்சநீதிமன்றம் திடீர்னு ஒரு உத்தரவை போட்டு அதெல்லாம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் அமைச்சராக, அதாவது ஒரு எம்எல்ஏவை அமைச்சராக்க வேண்டியது முதல்வருடைய தனிப்பட்ட விருப்பம். அதனால் 2 நாளில் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி ஒரு இக்கட்டான நிலைமையை கொண்டு போனாங்கன்னா ஈடி கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் கிட்டத்தட்ட 25ஆம் முன்னாடி கூட அவர்களுக்கு ஒரு நல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம்.